ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் விட பெஸ்டா இன்னும் சூப்பரான திங்ஸ் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். நீஷு தனியா வீட்ல உட்காந்து கொஞ்சம் சோகமா யோசிச்சுட்டு இருக்கா. வெளியே கார் சவுண்டு கேக்குது. நீஷுவோட தம்பி விண்டோ வழியா எட்டி பாக்குறான். லின்யூ தான் கார்ல இருந்து எக்கச்சக்கமா கிராக்கர்ஸ் டப்பாவை எடுத்து வச்சுட்டு வெளியே வச்சிட்டு இருக்கான். நீஷுக்கு தம்பி வேக வேகமா அக்கா வெளியே எட்டி பாரு, லின்யூ எவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வரான் பாரு அப்படின்னு போட்டிருக்கு. உடனே நீஷு எட்டி பாக்கலான்னு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. வேணாம் வேணாம், இங்க உள்ள இருந்தே பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கா. லின்யூ எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஓரமா உட்காந்துக்கிறான். நீஷுக்கு டெக்ஸ்ட் பண்றான் சாரி அப்படின்னு. நீஷு வேற எதுவுமே சொல்லல, எட்டி பாருன்னு கூட சொல்லல, சாரி மட்டும் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்து ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் வருது. அதுல லின்யூ இவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனா ஏதோ சிக்னல் ப்ராப்ளமால அப்பவே அந்த டெக்ஸ்ட் வரல. அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துதான் டெக்னிக்கல் ப்ராப்ளமால டெக்ஸ்ட் சென்ட் ஆகாம இருக்கிறத ப்ரூஃப் இவளுக்கு அனுப்புறான். இதை பார்த்ததுமே நீஷு ஷாக் ஆயிடுறா. என்னது, ஏற்கனவே டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு தான் வரலையா, இதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு வேக வேகமா சட்டையை போட்டு வெளியே ஓடி போயிடுறா. லின்யூ அதுக்குள்ள அடுத்த பொம்மையை செய்யறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்க. நீஷு பக்கத்துல போயிட்டு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்ல டெக்ஸ்ட் பண்ண, ஆனா வரல, அதனால தான் உன்ட்ட என்னால வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு. இப்ப நான் புரிஞ்சிருந்திருப்பேன்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்பட வைக்கணும் அப்படின்னு நீஷு போய் கேட்டுட்டு இருக்கா. ஏன் சொல்லல அப்படின்னு லின்யூ பாக்குறான். இல்ல ஆக்சுவலி ஒரு செகண்ட் நான் வந்து யோசிச்சேன், உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுமா வேண்டாமான்னு அப்படின்னு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். லின்யூ டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவன் கையையும் ஒரு தடவை பாக்குறான். இந்த டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா வேண்டாம் வேண்டாம், சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவனுக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டு பாக்கெட்குள்ள வச்சிடுறான். அது போய் ரீச் ஆகவே இல்லைங்கிறத அவன் நோட் பண்ணவே இல்லை. ஏன் யோசிச்சீங்க அப்படின்னு நீஷு கேக்குறா. அது ஏன் யோசிச்சேன்னா, நீ என்னை பத்தி வரி பண்ணிக்குவியான்னு, ஒருவேளை நீ என்னை பத்தி வரி பண்ணிக்குவியா இல்லையா நம்ம செக் பண்ணணுங்கிறதுக்காக நான் யோசிச்சுட்டு தப்பி தவறி அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அனுப்பலாமா வேணாமான்னு கொஞ்சம் அந்த செகண்ட்ல திங்க் பண்ணிட்டேன். ஆனா என்னை பாக்குறதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் வரைய ஓடி வந்த, அது வரை எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே வந்திருந்த. இதெல்லாம் நினைக்கும் போது நான் தான் தப்பா யோசிச்சிட்டேன் போல அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்ன கூட்டு போய் வெடிலாம் வெடிச்சு காட்டினல, அதுக்கு என்ன ரீசன், என் ஃபேமிலி பத்தி நாங்க பேசணும் அப்படிங்கறதால தானே. நான் அப்செட் ஆயிருக்கேன், என்னை வந்து சியர் அப் பண்ணணும்னு பண்ணல, அது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் நானும் வேக வேகமா நிறைய பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என் மூளை ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது, ரொம்ப ரொம்ப வந்து ஏதோ வந்து அப்செட் ஆயிட்டேன், சாரி. இன்னைக்கு நீ உள்ள போயிட்டு லைட்டர் எடுத்துட்டு வரியா, நம்ம வெடி வைக்கலாம் அப்படின்னு லின்யூ கேக்குறான். தோ வர அப்படின்னு நீஷு உள்ள ஓடி போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க தம்பி வந்துடுறான். அக்கா அதுக்குள்ள ஏன் மன்னிக்கிற, உனக்கு அறிவன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே நீஷு பாக்குறா. இவன் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான்டா, எனக்கு ரீச் ஆகல, சிக்னல் கிடைக்காம இருக்கு, அதுவும் இல்லாம நீலாம் ஒரு ஆளுன்னு ஓண்டு போய் யாராவது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்பாங்களா, உனக்கு இதுவரை ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருந்ததே கிடையாது, நீலாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நீ ஓவரா பண்ணிருக்க, அந்த விஷயத்த அவர் அங்கேயே சொல்லியிருந்தா நீ அவ்வளவு கோவப்படாம இருந்திருப்பல்ல, உனக்கும் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கும்ல, அதுக்கு நீ வந்து தண்டனை கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்க, அதை நான் பாத்துக்கிறேன், நீ மேல இருந்து பாத்துட்டு இருந்தல, போய் கண்டினியூ பண்ணு, நான் எப்படி வந்து ஒரு உருட்டி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு அங்க இருந்து போறா. சூப்பர்க்கா கலக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கான். நீஷு வெளியே வந்து லைட்டரை கொடுத்துட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஒருவேளை அந்த டாக்டர் வேலைக்கு போக முடியலங்கிறதுக்காக தான் கண்டிப்பா வந்துட்டு லின்யூ யோசிச்சிருக்கணும், வேற எதுவும் ரீசன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த வெடி வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து வெடி வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து சைட்ல நின்னுட்டு இருக்காங்க. நல்லா வெடியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மாடியில தம்பி நின்னுட்டு அவனும் என்ன பண்றாங்க, சண்டை போட போறேன்னு வெடி வச்சிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, வெடி நல்லா இருக்கு, வேடிக்கை பார்க்கலான்னு வாய பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீஷுவையே நம்ம லின்யூ திரும்ப திரும்ப பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அப்ப நீஷுவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவன் மறுபடியும் நல்லா ஆயிடுறான். அதை பாக்குறதுக்கு நீஷுவுக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா போயிட்டு அங்கிருந்து ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்துட்டு இது எவ்வளவுன்னு கேக்குறா. தெரியல, ஒட்டு மொத்தமா பில் பே பண்ண அப்படின்னு லின்யூ சொல்றான். சரி பரவாயில்லன்னு ஒரு கம்பி மத்தாப்பை ஏத்தி, இது என்னோட ரிவார்டு உனக்கு, இன்னைக்கு உன்னோட நாலேஜால ஒருத்தரோட உயிர் தப்பிச்சிருக்கு, வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு, இது மாதிரி எத்தனை பேருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தாப்ப ரிவார்ட் மாதிரி கொடுக்குறா. லின்யூ அதை பாக்குறான். ஹாப்பியா அதை வாங்கி கையில வச்சிட்டு இருக்கான். மாடியில இருந்து தம்பி பார்த்துட்டு அவனுக்கு புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. என் அக்கா சரியான வேஸ்ட், அவள இனிமே நம்பி பிரோஜனமே கிடையாது அப்படின்னு அவன் ஓரமா போய் படுத்துக்கிறான். நீஷு பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே, ஆனாலும் சில திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீ கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம், அதெல்லாம் உன் டேப்ல போட்டு வச்சிருக்கேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உருட்டியே ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ பாக்குறான். சரிங்க மேடம், ஓகே, இதுக்கு மேல நான் வந்து பெட்டரா பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ட்ரை பண்ணுவியா அப்படின்னு நீஷு கேட்க, இல்ல ப்ராமிஸ் பண்றேன், இனிமே நான் பெட்டரா தான் நான் பண்ணுவேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஜன்னல் வழியா லின்யூ நீஷுவோட தம்பியை கூப்பிடுறான். ஏய் வெளியே வாடா, நம்ம 3 பேரும் போய் ஹாட் பாட் சாப்பிடலாம் அப்படின்னு. ஓ ஹோட்டல் திறந்திருக்கா, ஒரே நிமிஷம் இருங்க நான் ஓடி வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி ஓடி வந்துட்டு, நானும் ஒரு வேஸ்ட் தான் போல என் அக்கா மாதிரி, ஹோப்லெஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அன்னைக்கு அவங்க 3 பேரும் சாப்பிட்டு லின்யூ வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பேஷண்ட் ஓகேவா
வா அப்படின்னு கேட்க லினியோ போய் வேகமா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க அந்த ஹஸ்பண்ட் கூட இருக்காருல, வெளியே வரலான்னு ட்ரை பண்றாரு. சரி அம்மா பையன் ஏதோ தனியா பேசுறாங்கன்னு அவர் நேரா உள்ள போயிடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் வாழ்க்கைக்குள்ள அவங்கள மறுபடியும் விடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய குழம்பிட்டே இருந்தாமா. இது 3 மாசமா திடீர்னு நைட்ல எல்லாம் கூட எனக்கு அந்த குழப்பம் வரும். நான் அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவங்களை விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த குழப்பம் எனக்கு மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. இன்னைக்கு கூட வர ஆரம்பிச்சுது. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன தேடி வேகமா ஓடி வந்தாங்க பாருங்க. அப்ப என் மனசுக்குள்ள இந்த குழப்பம் எல்லாம் தீந்து போச்சு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நான் இருக்கதா வேணாமாங்கிற குழப்பமே எனக்கு இல்ல. நாங்க 2 பேரும் இனிமே ஒன்னாதான் வாழ போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா பாக்குறாங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு நிஜமா புரியல. ஆனா நான் சத்தியமா உனக்காக ஹாப்பியா இருக்கேன். நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, அதுவும் இல்லாம பழசுல என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு லினியோ ரூம்குள்ள வரான். அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தானே கால் பண்ணி கூப்பிட்டான். அவனுக்கு லினியோ கால் பண்றான். எதுக்குடா நியூ இயர்க்கு எனக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு பேசும்போதே வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. லினியோ பாக்குறான், இத கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சேர்றா, நீ அப்புறமா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இங்க கரெக்டா பாத்துட்டு இருந்தா நம்ம சிவாங் அவன் ஃப்ரெண்ட்ஸோட கலீக்ஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனோட போன் அடிபட்டுச்சுல கெவின், அவன் போன் என்கிட்ட இருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபாரினுக்கு ட்ரிப் போயிருக்காங்க நியூ இயர்க்காக. அவங்க திரும்பி வந்து கால் பண்ணும் போது அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்கும் போல. அப்ப நான் போன் அட்டன் பண்ணி பேசுறேன்னு சொல்ல சிவாங் பாக்குறான், நம்ம எல்லாரும் கிளம்பி போயிட்டா கெவின் ரொம்ப தனியா இருப்பான், அவன் சரியாகட்டும், அதுவரை நான் இங்க கூடயே இருந்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா ஒரு வேலை கான்டாக்ட் பண்ணா கூட இவனோட இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும்ல, அதெல்லாம் நான் கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாங் சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீனாவை ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இத்தனை நாள் இந்த பையன் அழகா இருக்கான், சூப்பரா வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட காதல்ல விழுந்தது உண்மைதான். ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டி, நான் பயங்கரமா அவன்கிட்ட காதல்ல விழுந்துட்டு இருக்கேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. சிவாங்க அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடுறான். ஒரு மாதிரி டல்லாவே இருக்கான். ஜன்னல் வெளியா எட்டி பாக்குறான். எங்க நீஷு ஸ்டே பண்றாலோ அந்த இடம் எல்லாம் தெரியுது. அவனுக்கு அப்ப தோணுச்சுல்ல, லினியும் நீஷுவும் என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு தகவல் கிடைச்சிச்சுல. அதை பத்தி யோசிச்சுட்டு நேரா கோட் எல்லாம் போட்டுட்டு அவ வீட்டுக்கு கிட்ட போய் நின்னுட்டு இருக்கான். அவனோட பால்கனியே பாத்துட்டு இருக்கான். ஒரு வெள்ளம் 2 பேர் லவ் பண்ணாம இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பழைய ஞாபகம் ஒண்ணு வந்துருது. இவன் நம்ம நீஷுவோட தம்பிக்கு டியூஷன் எடுக்க போகும்போது ஒரு தடவை வீட்டுல யாரும் இல்லன்னு ஹோட்டல்லே இவங்க ரொம்ப நாளா வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காங்க நீஷுவும் தம்பியும். இவன் போயிட்டு எனக்கு குக் பண்ண தெரியும் அப்படின்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து குக் பண்ணிட்டு இருக்கான். ஓ, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னு நீஷு பக்கத்துல இருந்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்கா. ஃப்ரிட்ஜ்ல இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து குக் பண்ணியா, ஃப்ரிட்ஜ் நாளைக்கு திடீர்னு ஃபுல் ஆயிரும், அப்போ உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி குக் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நீஷு பேசிட்டு இருக்கா. தம்பி ஓடி வரான், சூப்பர் நீங்க கலக்குறீங்க, யாக்காக ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு வயிறு கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர, உன் வாயில என்னவோ இருக்கு பாரு அப்படின்னு நீஷு அவனை கூட்டு வந்துட்டு, இங்க பாரு அவன் கிட்ட என்னோட வயிறு ப்ராப்ளம் எல்லாம் பத்தி பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பையன் பாக்குறான், இவளுக்கு வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவனே சமைக்க ஆரம்பிச்சிருக்கான். அது கூட தெரியாம பித்துக்குழி மாதிரி இவ பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிவாங் அவகிட்ட போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். போன்ல உனக்கும் லினியோக்கும் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கூட பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து இந்த டெக்ஸ்ட சென்ட் பண்றதுக்கும் அவனுக்கு மனசு இல்ல. அதை டெலிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கும் மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. லினியோட ஃபேமிலி இந்த இடத்த விட்டு கிளம்ப போறாங்க போல. ஒரு பெரிய பஸ் புக் பண்ணி லினியோ ஃபேமிலி நீஷுவோட ஃபேமிலி 2 பேருமே வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் எல்லாரும் குரூப் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஏதோ எக்ஸ் சூடா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லினியோவும் நீஷுவும் வாங்க போறாங்க. கூடயே தம்பி போக ட்ரை பண்றான். ஆனா அத்தை பிடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் நீ இங்கே கம்முன்று, இந்த பையன் எவ்வளவு அழகா இருக்கான், கண்டிப்பா நீஷு உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும், குறுக்கு போய் கெடுத்துறாது அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. லினியும் நீஷுவும் அந்த எக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்க. நீஷு கிட்ட லினியோட அம்மா உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் இங்க நம்ம லினியோவையும் நீஷுவையும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. நீஷுக்கே லைட்டா வேகமா வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சாரி உங்களை சொல்ல, இந்த முட்டைய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி வேற கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க லினியோட பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்தி லினியோ அம்மாக்கு அங்க இருந்து கிளம்ப மனசே வராம மத்த எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. லினியோ நீஷுக்கு ஸ்பெஷலா ஒரு பாய சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். லினியோ அதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போய் அந்த பேஷண்ட் பாக்கிறதுக்கு போயிருப்பான் போல. அங்க இருந்து போயிட்டு நம்ம லினியோ நீஷுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே வரான். இன்னைக்கு வந்து நீ மிஸ் பண்ணிட்ட, சூப்பரான இடத்துக்கு அங்க போனோம் தெரியுமா அப்படின்னு நீஷு வாய்ஸ் மெசேஜ் விட்டுருக்கா. கரெக்டா அப்ப அதை கேட்டுட்டே அவன் லினியோ வரும்போது ஷுவாங் அந்த பக்கம் வந்துடுறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. பேஷண்ட் பாத்துட்டு போறீங்களா, ரொம்ப தேங்க்ஸ், நான் அவனை பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுவாங் அங்க இருந்து கிளம்பி வரான். இதுக்கும் மேல வந்துட்டு அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிருப்பான் போல ஷுவாங். அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நீஷுவும் அடுத்த நாள் கிளம்ப போறால.
சோ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா. வெளியே அந்த பனி சிலையெல்லாம் பாக்குறா. இதை எடுத்துட்டு போக முடியாது, அதை விட்டு போகவும் மனசு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைன்ல நிக்க வச்சு அது கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதுல ஒரு போட்டோவை நம்ம லின்யூக்கு அனுப்பி விடுறா. இதை விட்டு போகவே எனக்கு மனசு இல்ல அப்படின்னு. சிலையை தான் விட்டு போற, ஆனா அதோட கிரியேட்டரை உன் கூடயே கூட்டு போற அப்படின்னு லின்யூ அடுத்த டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். இதை பாத்துட்டு நிஷுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் நம்ம லின்யூ நேரா அவங்க தாத்தாவை பக்கத்துக்கு போயிடுறான். அவங்க அம்மாவோட அம்மாவை. அவங்க அம்மா கிளம்பி சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காங்க. இங்க பாரு இப்ப வந்திருக்கா, நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்லையே என்னாச்சு நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. லினியோ சொல்றான், அம்மா லைட்டா வெயிட் போட்டாங்களாம், சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு டயட்ல இருக்காங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ எப்பவுமே அப்படிதான், சைஸ் 0 வந்துதான் அவன் சொல்லிட்டு சின்ன வயசுல ஒத்த கால இருந்தா யார் பேச்சு கேட்க போறா. சரி இந்த மாசம் வந்துட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, வந்துட்டு புரியுதா, நல்லபடியா வேலையை ஆரம்பி தாத்தா சொல்றாரு, பாத்து போயிட்டு வான்னு. லினியோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப தாத்தாவோட அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்துட்டு, உங்க பையனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்க மருமக, அவங்கதான் உங்க பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருக்க விஷயத்த உங்ககிட்ட காதுல சேர்க்க சொல்லி சில வேலையெல்லாம் பாத்திருக்காங்கன்னு சொல்ல தாத்தா பாக்குறாரு. இன்னும் கூட என் பொண்ண அவ ஒரு எதிரியாவே பாத்துட்டு இருக்கா. நான் தான் அவ வந்து சைலண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் பொண்ணை நிம்மதியா வாழ விட்டேன்ல, அப்ப கூட இவங்க எல்லாம் அடங்கவே மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும், நான் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. நீங்க ஆல்ரெடி டென்ஷனா இருக்கீங்க, அடுத்து பார்ட்டி வேற வருது, உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, இல்ல பரவாயில்ல, அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா அவங்க ஜெயிச்சுட்டாங்க, நம்ம அவங்கள நினைக்க வைக்கணும், அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த தாத்தாவோட பையன் இருக்கார்ல, நம்ம லினியோட மாமா, அவன் போய் அவர் ஒய்ஃப் கிட்ட, நீ தான் சொன்னியா அப்பா கிட்ட என் தங்கச்சியை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசுற அப்படின்னு கேட்க, நீங்க திறமையானவங்களா இருந்திருந்தா நான் கண்டுக்காம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை பத்தலையே அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கா. உடலாம் பேசி பிரோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. நீஷோட அப்பாவை பாக்கிறதுக்கு போறாரு. நீஷோட அப்பா என்ன ஆச்சு, இது மாதிரி டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேட்க, அது கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. நீஷோட அப்பா, அதான் உங்களுக்கு வேண்டிய ஆள் தான் அடுத்து வாரிசுன்னு சொல்லிட்டு தாத்தா முடிவு பண்ணிட்டார்ல, அப்புறம் என்னன்னு கேட்க, அவளுக்கு ஏதாவது குட்டைய கொலைப்பாம இருந்தாதான் அதிசயம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ லினியோட மாமா, அம்மா உன் கூட ஒரு லேடி இருக்காங்களே அவங்க எங்க அப்படின்னு கேட்க, நீஷோட அப்பா இப்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட தானே இருக்காரு, அந்த லேடி கூடயும் அந்த லேடியோட பொண்ணு கூடவும் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க தான் ஷாப்பிங் வரணும்னு கூப்பிட்டாங்க, அவங்கள வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல டிராப் பண்ணிட்டு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு நீஷுவோட அப்பா சொல்றாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவங்களே என்னோட அப்பாவோட பார்ட்டிக்கு கூட்டு வர போறியா அப்படின்னு லின்யோ அங்கிள் கேக்குறாரு. சச்சா நான் கூட்டுலாம் வர மாட்டேன்னு சொல்ல, கூட்டு வந்துடாத, ஏற்கனவே என்னோட ஒய்ஃப் ஆல்ரெடி உனக்கு வந்து பழக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன் கூட எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை திட்டிட்டு இருக்கா, நீ அதையும் கூட்டு வந்த அப்படின்னா ரொம்ப கோவமாயிருவான்னு சொல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா காசு சம்பாரிச்சோம், அப்போ உன் ஒய்ஃப்க்கு அது பிரச்சனையா தெரியல, இப்போ உங்களோட பையன் தான் அடுத்து இந்த இடத்துக்கே சாம்ராஜ்யத்துக்கே ராஜாவா வர போறான், உங்க அப்பா எப்பவுமே அவனை தானே கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு, இப்ப மட்டும் அது பிரச்சனையா தெரியுதா அப்படின்னு இங்க நீஷுவோட அப்பா கேட்டுட்டு இருக்காரு. உங்க அப்பா எப்பவுமே பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கம்மியா தான் பண்ணிட்டு இருப்பாரு, இப்ப இவ்வளவு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு, ஏன் உன்னோட பையன் தான் வந்துட்டு அடுத்து வாரிசா வர போறான்னு அவர் அறிவிக்க போறாரா என்ன அப்படின்னு கேட்க, அதை பத்தி எனக்கே தெரியல, அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ சரி பரவாயில்ல பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லினியோட அங்கிளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீஷுவோட அப்பா சொல்றாரு, நான் கூட இந்த கம்பெனி இருக்குல்ல அதுக்கு இன்னும் ஃபண்டை ரிலீஸ் பண்ணல, எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பட்ஜெட் டைட்டா இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏதோ புது ஜெனரல் மேனேஜர் வந்திருக்கான் போல, அந்த பையன் கொஞ்சம் பட்ஜெட்டை லூஸ் பண்ணி விட்டுருக்கான், ரொம்ப திறமைக்காரன் யாரையோ வேலைக்கு போட்டிருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, உடனே லினியோட அங்கிள், இன்னும் யாருன்னு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கியா, அது யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன, லினியூ தான் அந்த இடத்துக்கு மேனேஜரா போயிட்டு இருக்கான், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்டாக்ட் வரப்போகுது போல, என்கிட்ட ஏதாவது இருந்தா டைரக்டா சொல்லிடுங்கன்னு சொல்ல, நிஜமாவே எனக்கு லினியோ அங்க வந்தது தெரியாது, நான் பாத்துக்கிறேன், எதையும் மறைக்கல அப்படின்னு நீஷுவோட அப்பா நேரா கிளம்பி காருக்கு வராரு. அவரோட அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணிட்டு அந்த புது மேனேஜர் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ப்ரொஃபஷனலா பர்சனலா எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவனும் கொஞ்ச நேரத்திலே கொண்டு வரேன் சார் அப்படின்னு போனை கட் பண்றான். இங்க நிஷுவோட அப்பா கிளம்பி போகும்போது அவரோட இந்த புது அஃபேர், அப்புறம் அந்த அஃபேரோட பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு நியா போல, நியாவும் அந்த அம்மாவும் ஏறிக்கிறாங்க கார்ல. எதுக்காக இவ்வளவு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பா கேட்க, இல்லங்க உங்களுக்கு இந்த பார்ட்டி இருக்குல்ல அங்க நீங்க போகணும்னா அழகா தெரியணும் தானே, அதுக்காக தான் நானும் நியாவும் போயிட்டு இருக்கிறதுலே லேட்டஸ்ட் கலெக்ஷனா உங்களுக்காக ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம நியா இப்ப அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு குட்டியா பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கா, அதுல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, என்கிட்ட இல்லாததே இல்ல, அதனால அந்த பொண்ணு அவ சம்பாதிக்கிறதெல்லாம் அவளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நீஷுவோட அப்பா சொல்றாரு. பாசமா வாங்கி கொடுத்திருக்கா, இப்படி பேசாதீங்க அப்படின்னு இவங்க லேடியும் சொல்றாங்க. நியா பாக்குறா, இல்ல அங்கிள் நீங்க எனக்கு எவ்வளவு கான்டாக்ட்ஸ் புடிச்சு கொடுத்தீங்க, அதுல ஒரு பொண்ணு கூட தான் இப்ப சின்னதா பிசினஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க பாருமா இத்தனோண்டு பிசினஸ்ல நீ சில லட்சங்கள் எல்லாம் போட்டு அதுல இன்வால்வ் ஆகுறது
எனக்கு பேரை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. உனக்கு நான் கொடுத்துருக்க பணம் பத்தலையா என்ன, நான் இன்னும் அனுப்புறேன், உன் பொண்ணுக்கு கொடு, பிசினஸ் கொஞ்சம் பெருசா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிக்கும் கூட்டு போங்க, கனெக்ஷன் நிறைய இருந்தா தானே இவ்வளவு பெரிய ஆளுங்களை பார்க்க முடியும் அப்படின்னு இந்த லேடி பிட்ட போட்டு பாக்குறா. ஆனா என் கூட பார்ட்டிக்கு வரணுமா உனக்கு அப்படின்னு அவர் கேட்க, அந்த நீயா பார்த்துட்டு இல்ல வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே, பிசினஸ் மட்டும் டெவலப் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுறாரு. நான் சும்மா சொல்லி பார்த்தேன், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த லேடி இன்னும் சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் நம்ம நிஷு ஆபீஸ்க்கு வந்துடுறா. ஆபீஸ்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அத பத்தி பேசுறதுக்காக ஒரு மீட்டிங்கும் வந்துடுறா. வந்து எல்லாருக்குமே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரிங்க, லின்யோ என்ன சொன்னாரு இந்த ப்ரொபோசல் பத்தின்னு கேட்க, அவர் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன் அப்படின்னு லின்யோ சொன்னது சொல்லாததுன்னு இவளாவே இவளுக்கு இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் 4 பிட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு விடுறா. பரவாயில்லையே, லின்யோ ரொம்ப அறிவாளிதான், இந்த பாயிண்ட் எல்லாம் நான் இப்ப யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீஷோ அதெல்லாம் வந்து லின்யோ கிட்ட சொல்ல, லின்யோ கேக்குறான், வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் சொல்லுங்க மேடம், இப்பயாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அதுவா, இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு நீங்க சொன்னீங்க, இப்ப நம்ம போட்டிருக்க ப்ரொபோசல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஊரோட நிறுத்தாம அடுத்து நீங்க யூரோப், ஆப்பிரிக்கா, மீதி இருக்கிற ஏசியான்னு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு சொன்னீங்க. அந்த எல்லா இடத்துலயும் மேட் இன் சைனான்னு கொட்டை எழுத்துல எழுதி இருக்க போகுது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு, இதுக்கும் மலைங்க வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா உங்களுக்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் சொன்ன டீடைல் எல்லாம் ஓகேன்னு அவங்க கிட்ட நீங்களே சொல்ற மாதிரி சொன்னோன்னு மிரட்டுறா. லின்யூவும் போன் எடுத்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீஷு அங்க இருந்து கிளம்ப லின்யூவும் பின்னாடியே வரான். என்ன டிராப் பண்றதுக்குலாம் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு நீஷு சொல்ல, ஒண்ணு வழி அனுப்ப இல்ல, டீம் மீட்டிங்க்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு லின்யூ சொல்றான். நீஷு பாக்குறா, டீம் லீடர்ஸ் எல்லாரும் இப்ப இங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. லின்யூ அவங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்க, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு மீட்டிங்க்கு போயிடுறான். அப்ப அங்க மேனேஜர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே இந்த லாஸ்ட் இயர் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்போம், இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் பேசுறாரு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு லின்யூ நீஷுவை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். புக்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன், நிறைய புக்ஸ் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இதுக்கு நான் லைப்ரரிக்கே போய் எடுத்திருப்பேன், உங்களை மாதிரி ஒரு கஞ்சமான ஆள் கிட்ட எடுக்கிறதுக்குன்னு திட்டிட்டே உள்ள போறா. உள்ள நிறைய புக்ஸ் இருக்கு. இவ்வளவு புக்ஸா அப்படின்னு நீஷு கேட்க, இன்னும் நிறைய இருந்தது, அதுல நிறைய தேர்ல, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீட் பண்ணுவேனா, அதனால உனக்கு தேவையான புக் எல்லாம் மட்டும் ரீட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நீஷு கீழே உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு நிமிஷம், நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு லின்யூ கிளம்புறான். இல்ல நான் ஆல்ரெடி வெயிட் போட்டேன், சாப்பிடதான் எதுவும் வேணாம்னு நீஷு சொல்றா. போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரமா, வீட்டுல இன்னும் வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் திருப்பி வரல, அந்த ஆன்டி வர வரைய சாப்பாடு எல்லாம் கிடையாது சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பால் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் நம்ம லின்யூ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். புக் எல்லாம் கொடுக்காம அல்பதனமா இருந்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன், ஏன்னா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீஷு சொல்றா. ஓ அதான் மேடம் கொஞ்ச நாளா திமிரு காட்டுறீங்களா அப்படின்னு லின்யூ சொல்லிட்டு இருக்கான். மேடம்க்கு பேக்கப் இருக்குல்ல அப்படின்னு. நீஷு இல்லையே, நான் ரொம்ப ஜென்டல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா எப்ப பாரு உங்க டெஸ்க்ல எதுக்காக சோய் பீன்ஸ் எல்லாம் ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருக்கீங்க, இது ஒரு ஸ்நாக்கா இல்ல பேய் ஓட்டுறதுக்கான ஏதாவது எந்திரமா அப்படின்னு நம்ம நக்கலா கேட்க ஆரம்பிக்க லின்யூ பாக்குறான். இந்த கையை பிராக்டிஸ் பண்றதுக்காக அப்பப்போ இதை எடுத்து இதுல போட்டுட்டு இருப்பேன், இதோட பிராக்டிஸ்ன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ரீஹாபா, அப்பெல்லாம் போனா கை ரொம்ப வலிக்கும்ல அப்படின்னு கேக்குறா. அவன் கையை நீட்டிட்டு, இல்ல முன்னாடி வலிச்சுது, இப்போ அந்த அளவுக்கு வலிக்கல அப்படின்னு சொல்ல, நீஷு அவளையும் அறியாம போயிட்டு நம்ம லின்யூவோட கையை பிடிச்சிடுறா. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு லின்யூ, இப்ப வலிக்கல, சில சமயம் வலிக்கும் போது ஆனா கண்ணுல தண்ணி வந்துரும் அப்படின்னு லின்யூ சொல்றான். இவ கையை பிடிச்சிருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. நீஷு அப்பதான், ஆஹா நம்ம ஓவரா உரிமை எடுத்துட்டு இருக்கோமோ, கையை பிடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சரி நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறா. டயட்டுக்கு போறேன்னு ஒருத்தவங்க சொல்லி வாய்வே இன்னும் மூலன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் பழைய கதை, புக்ஸ் எல்லாம் நீங்க தூக்கிட்டு வர வேணாம், தூக்க முடியுமா உங்களால அப்படின்னு நீஷு கேக்குறா. மேடம் வானத்துல இருந்து விழுந்தீங்கல்ல, அப்ப தூக்குனது யாரு, அந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு இவ கூடயே லின்யூ கிளம்பி வந்துட்டு இருக்கான். அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நீஷு இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப பிஸி ஆயிடுறா. அப்படி இந்த பழைய மேனேஜர், இந்த ஆபீஸ்க்கு வந்தப்போ ஒரு மேனேஜர் இருக்கார்ல, என் டீம்ல இருந்து போன பொண்ணு இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீஷு அங்க இருந்து கிளம்பி வரா. லின்யூ ஒட்டு மொத்தமா டீம் எங்கேயோ டின்னருக்கு கூட்டு போறேன்னு சொல்லிப்பான் போல இன்னொரு 1 டேல. மத்தவங்க எல்லாம் கால் பண்ணிட்டு எந்த ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. நீஷு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நீஷுவோட அப்பா கால் பண்ணிடுறாரு. இவ போன் அட்டென்ட் பண்றா. எப்போ நீ ஊருக்கு வர போற, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, இல்லப்பா இந்த வீக் நான் ஊருக்கு வரல, நான் என் கலீக்ஸோட சேர்ந்து டின்னருக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல, எந்த கலீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பழசை யோசிச்சு பாக்குறாரு. லின்யூவோட ஒட்டுமொத்த டீடைலும் அவருக்கு வந்திருக்கு. அதுல லின்யூக்கும் நீஷுக்கும் நடுவுல ஏதோ லவ் ட்ராக் போகுது போல அப்படின்னு அந்த டீடைல் வரைய கிடைச்சிருக்கு. இங்கப்பா நான் சொல்றது கேளு, நாளைக்கு நாங்க கிளம்பி வரேன், நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போனை கட் பண்ணிடுறாரு. நீஷு சரிப்பா ஓகே அப்படின்னு போனை வச்சிடுறா. அடுத்த நாள் நம்ம அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு நீஷு வெளியே போயிடுறா. 2
பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா அந்த லின்யூ அவனுக்கும் உனக்கும் என்ன கதை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா டைரக்டா கேட்க, அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்ப்பா அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நீஷுக்கு ஒரு போன் வந்துட்டு இருக்கு. லின்யூ தான் எந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கான் அவன். எதுக்கு இவன் உனக்கு போன் பண்ணிருக்கான், என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, அப்பா என் போன் எல்லாம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது, நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல, அம்மா கிட்ட தான் என்னோட லீகல் கஸ்டடி இருக்கு, உங்ககிட்ட இல்ல, இது பண்ணாத நீங்க என்ன சொல்லாதீங்க அப்படின்னு நீஷு சொல்லிடுறா. இங்க பாருமா, லின்யூவை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பணத்துக்காக தான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அவன்கிட்ட ஏற்கனவே காசு இருக்கு, ஏன் பின்னாடி எதுக்கு அவன் பணத்துக்காக வர போறான் அப்படின்னு நீஷு கேக்குறா. காசு இருக்கா, அவங்க தாத்தா அவனுக்கு எதையுமே கொடுக்க போறது கிடையாது, இங்க இருக்க வேலை மட்டும் தான் மிச்சமாக போகுது, அவனுக்கு ஒட்டுமொத்த ரைட்ஸும் வேற ஒரு பையனுக்கு போகுதுன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நியூரோ சர்ஜன், இப்பயும் ஒரு நல்ல வேலையில தான் இருக்கான், அப்படின்னு காசு கொண்டு அவனுக்கு பஞ்சம் கிடையாது, கண்டதையும் பேசாதீங்கப்பா அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா உன்ட்ட நான் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன், ஆனா உனக்கு தெரியும்ல அந்த நீயா இருக்காளே, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவரோட பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நீ வந்த ஒரு பார்ட்டிக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தா, அந்த பார்ட்டில அந்த நீயாவை லின்யூ பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான். அந்த விஷயம் அந்த நீயாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலமா லின்யூக்கு சொல்லி விட்டுருக்கா. லின்யூ அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு வரும்போது தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது புரியுதா உனக்கு, ஏகிட்ட இருக்க பணத்தை அப்ரோச் பண்றதுக்கு தான் அந்த பையன் இப்பெல்லாம் சுத்தி வளைச்சு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீஷு அதை காதுல வாங்கிட்டு ஷாக் ஆயிடுறா. இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்கிருந்து கிளம்பிடுறா. நேரா அவ லின்யூ வீட்டு வாசல் முன்னாடி இறங்கிட்டு உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. லின்யூவே வந்துடுறான். ஹோட்டல் இன்னும் ஓப்பனே ஆயிருக்காது, அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணும், உனக்கு நியானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, உன்னை அவன் பாக்குறான். நியாவா, யார் அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீஷுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா எப்படி அப்பா அந்த அளவுக்கு டீடைல் சொன்னாரு அப்படின்னு இவ யோசிக்க, உங்க அப்பாவா, எனக்கு நியாங்கிற பொண்ணு தெரியும்னு சொன்னாரா அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். ஆமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல, எங்க அப்பா கூட இப்போ ஒரு லேடி இருக்காங்க, அவங்களோட பொண்ணு, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ அவரை பார்ட்டியில பாத்தியா, அந்த பார்ட்டிக்கு நான் கூட வந்திருந்தானா, ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நீ சொன்னியா, அப்புறம் அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு தான் நீ வந்தியாமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்பதான் லின்யூக்கு எல்லாமே புரியுது. நீஷு உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்ன பார்ட்டியில பார்த்தல, அந்த பார்ட்டியில நானும் உன்னை பார்த்தேன், எனக்கு அப்பவே உன்னை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல வரான். நானா உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, பார்ட்டியில எல்லாம் பார்த்தது மாதிரி ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீஷு சொல்ல ஆரம்பிக்க, லின்யூ பயங்கரமா நர்வஸ் ஆயிடுறான். அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றான். ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ வீட்டுல இரு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு லின்யூ, இங்க வா நீஷு, உன்னை கூட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கார்ல கூட்டு போறான். அந்த பையனை வெளியே வர சொல்றான். நீஷு கூட லின்யூ வரத பார்த்துட்டு, நீங்க 2 பேரும் என்ன ஒண்ணா வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி போன் கால்ல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் கரெக்டான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லின்யூவே அந்த பையன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பையன், டேய் உன் ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணம், எனக்கு ஏற்கனவே இந்த கில்ட் இருக்கு, இதுக்கும் மேல எதுக்கடா அதை பத்தி பேசிட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல அது இல்ல இந்த விஷயத்த சொல்லு, நீஷு அப்பா பேரு நியூவான் அப்படின்னு சொல்லிட்டு, நியூவானோட பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணு உன்னை பாக்கணும்னு கூப்பிடுறா, நீங்க 2 பேரும் மீட் பண்ணுங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, நீ கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு, இதை தானே நீ சொன்னேன்னு கேட்க, அந்த பையன் பாக்குறான். ஆமாண்டா, அந்த பொண்ணு அப்ப ரொம்ப கொஞ்சம் ஓவராவே பண்ணா, அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த பொண்ணு அந்த லியூவான் இருக்கார்ல அவரோட சொந்த பொண்ணு கிடையாது போலன்னு சொல்லிட்டு நீஷுவை பாக்குறான். ஏய் என்னடா ஆச்சு, நீங்க 2 பேரும் ஏன் ஒண்ணா வந்தீங்க, அந்த கோபத்தை இந்த பொண்ணு மேல நீ காட்டிட்டியா, சாரிடா எனக்கு ரீசெண்டா தான் அந்த விஷயம் தெரிய வந்துச்சு, உன்கிட்ட சொல்லாமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நீஷு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்க, லின்யூ ஒரு பக்கம் அந்த அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கான். 2 பேரும் மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீஷு கிட்ட சாரி கேட்கறான் லின்யூ. இல்ல பரவாயில்ல அப்படின்னு நீஷு சொல்றா. கரெக்டா லின்யூ, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும், நான் உன்னை டிராப் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீஷு எதுவுமே பேசாம கார்ல இருந்து இறங்கிடுறா. லின்யூ அவளை மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு இருக்கிற அதிர்ச்சி தாங்க முடியாம கார் எடுத்துட்டு கிளம்புறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இவ்வளவு முக்கியமான பெரிய சீக்ரெட் லீக் ஆயிருக்கு, என்ன ஆக போது தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.